இன்னைக்கு வேணா அவங்க அரசியலில் பெரிய மனுஷன் சம்பாதிச்சிருக்கலாம். எனக்கு வந்து அப்படிலாம் போய் இவங்ககிட்ட போய் நிற்கணும்னு தேவையில்லை. அதில் வந்து கலைஞரை பாராட்டலாம். ஒருத்தர் போனோன்னா ஒரு மரியாதை கொடுப்பாரு, ஒரு உட்கார வைப்பார். ஆனால் இந்த அதிமுகவில் இருக்க சோ கால்டு இந்த இன்னைக்கு வந்த இந்த காளான்கள்லாம் இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மரியாதை பாரம்பரியம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு கொள்ளை கூட்டம் தானே. ஸோ அவங்களுக்கு மரியாதைலாம் ஒன்றும் தெரியாது. ஸோ அதில் நம்மளுக்கு தேவையில்லை. பட் இதுக்கு இபிஎஸ் கண்டிப்பாக ஒரு அடி வாங்குவார். இது வந்துட்டு இவங்க வந்து அமித்ஷா வந்து செங்கோட்டையனை வச்சு ஒரு கேம் விளையாடுறாரு. இதுக்கு எல்லாருமே விழ போகிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, எஸ்பி வேலுமணியை உன்னை சீஃப் மினிஸ்டர் ஆக்க, நீ 60 சீட்டுக்கு நீ ஃபண்ட் பண்ண அப்புறம் வந்து சொல்லி. பட் அதனால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் எஸ்பி வேலுமணி பணம் செலவு பண்ணதா அது இவங்க ஒன்றும் அவனை வந்து சிஎம் ஆக்க விட மாட்டாங்க. அந்த நேரத்தில் கால்வாரி விடுவாங்க. ஏன்னா இவனுக்கும் கேஸ் இருக்குது, அவனுக்கும் கேஸ் இருக்குது. ஒரு நிமிஷம் அவங்களுக்கு இபிஎஸ்ஸை தூக்கி உள்ளார போடுறது. இபிஎஸ்க்கு அது புரியல. இப்போ இந்த கோடநாடு கேஸை வந்துருக்கு, அதே மாதிரி அந்த 7 மர்டர் இது என்றைக்கும் ரீஓப்பன் பண்ணலாம். இதை புரிஞ்சிக்காமல் இபிஎஸ் ஒரு பக்கம் ஆடிட்டுருக்குது. இவங்களுக்கெல்லாம் யார் அட்வைஸும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் பெரிய மேதாவிகள், அவங்க தான் அரசியல் ஞானிகள் என்று நினச்சிக்கிறேன். இதுக்கு வந்து ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, காலம் பதில் சொல்லும் இவங்களுக்கெல்லாம்.